ஜெய் சாயிராம். உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரம் என்பது தேவைப்படுவதே கிடையாது. நல்ல நேரம் என்பது தேவைப்படுவதே கிடையாது. நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருந்து எதிர்காலத்தை இழந்து விடாமல் இருக்கலாம். நமக்கான நேரத்தை நாமே உருவாக்கம் செய்யலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல நீண்ட நேரமாக உன்னப்பா காத்து கொண்டிருக்கிறேன். யாரிடமும் சொல்லாமல் தனியாக இதை நம்பிக்கையோடு கேள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வு பிரகாசம் அடையும். இன்றே உன்னுடைய இலக்கை நோக்கி புறப்படு என் பிரியமே. நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூற 1000 பேர் காத்து கொண்டே இருப்பார்கள். குறை கூறுவதற்காகவே 1000 பேர் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். உன்னை பற்றி குறை கூற அவர்கள் ஒன்றும் பெரியவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன்னை குறை கூறிவிட்டார்களே என்று எண்ணி கவலைப்பட நீ ஒன்றும் கோழையும் அல்ல என்பதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். உன்னுடைய வீரத்தை உன்னை குறை கூறுபவர்களிடம் காட்டாதே என் பிரியமே. அதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை மட்டும் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். லட்சியத்தை அடைந்து வாழ்வை வெற்றி கொள்வதில் உன்னுடைய வீரத்தை காட்டு. வெற்றி அடைவதில் உன்னுடைய வீரத்தை காட்டு. நீ பயணித்து கொண்டிருக்கும் பாதையில் 1000 பேர் உன்னை பார்த்து இழிவாகவும் கேவலமாகவும் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். பேசுவது அவர்களுடைய வேலை, சென்று கொண்டே இருப்பது உன்னுடைய வேலை. ஒவ்வொன்றுக்கும் நின்று நீ பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் நீ போக வேண்டிய பாதையையே நீ மறந்து விடுவாய் என் பிரியமே. போக வேண்டிய பாதையே மறந்து விடுவாய். உன்னுடைய வளர்ச்சி உன் கையில்தான் இருக்கிறது. உன்னுடைய வெற்றி உன்னிடத்திலேயே இருக்கிறது. உன்னுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னிடத்திலேயே இருக்கிறது. அது வேறு எங்கெங்கோ அலைந்து அலைந்து தேடிக்கொண்டே இருக்காதே. அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்கான எல்லா வழிகளும் உன் கண்களுக்கு தெரியும். ஆம் என் பிரியமே, எல்லா வழிகளுமே உன் கண்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ தோற்றுக்கொண்டே இருக்கிறாய் என்று அர்த்தமே கிடையாது. நீ தோற்றுக்கொண்டே இருக்கிறாய் என்று அர்த்தம் கிடையாது. தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி, மிக பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து விடாதே என் பிரியமே. மிகப்பெரிய வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்காகவே காத்திருக்கிறது பிரம்மாண்டமான வெற்றிகள். நம்பிக்கையோடு தடைகளை அனைத்தையுமே எதிர்த்து போராடு. உன்னுடைய உழைப்புகள் தோற்றாலும் நீ உழைப்பதில் தோற்றுவிடாதே. எப்பொழுதுமே உழைப்பதில் தோற்றுவிடாதே. உன்னுடைய உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை உனக்கு தேடி தரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய வளர்ச்சி உன் கையில்தான் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் நிச்சயமாக வரும். அதுவரை உனக்கு வரும் சில சங்கடங்களை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. கஷ்டங்களை சகித்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. பிரச்சனைகளை தகர்த்து எறிந்துவிட்டு ஓடிக்கொண்டே இரு. உன்னை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அது உன்னுடைய மனம்தான். உன்னுடைய மனதை தான் அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். உன்னுடைய மனதை தோல்வியாலும் தயக்கத்தாலும் நிரப்பி மட்டும் விடாதே. ஆம் என் பிரியமே, உன் மனதை உறுதியான நம்பிக்கையாலும் தெளிவான குறிக்கோளாலும் நிரப்பிவிடு. உன்னுடைய மனம் எப்பொழுதும் தெளிவாக இருந்துவிட்டால் உன்னை வீழ்த்த இந்த உலகத்தில் யாருமே முடியாது, யாருமே கிடையாது.
முடியாது என்பதை பிறகு சிந்தனை செய் என் பிரியமே. எப்படி முடிப்பது என்பதை மட்டும் முதலில் சிந்தனை செய். எப்படி முடிப்பது, எப்படி செயலாக்குவது என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் முதலில் இருந்தால் போதும். முடியாது என்ற வார்த்தையே உன் வாழ்வில் இருக்கவே இருக்காது. அனைத்தையும் உன்னால் முடித்து காட்ட முடியும் வெற்றிகரமாக. உனக்கு வெற்றி நிச்சயம் என் பிரியமே. நீ எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியமே கிடையாது. நீ எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ வேகமாக சென்றாலும் மெதுவாக சென்றாலும் பிரச்சனை இல்லை என் பிரியமே. ஆனால் சென்று கொண்டிருக்கிறாய், உன் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாயா என்பதை மட்டும் சரி பார்த்துக்கொள். எப்பொழுதுமே அதை மட்டும் சரி பார்த்துக்கொள் என் பிரியமே. உன்னை படைத்த இறைவன் யாருக்கு எதை விதித்திருக்கிறார் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அது. அதை நீ கண்டடையும் வரை ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன்னுடைய உழைப்புக்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வந்தே தீரும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உன்னுடைய வாழ்க்கையின் பெருமை நீ இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாய் என்பதில் கிடையவே கிடையாது. அதில் இல்லவே இல்லை. ஆம் என் பிரியமே, நீ எப்படி வாழ்ந்தாய் என்பதில் இருக்கிறது உன்னுடைய வெற்றியும் பெருமையும். உன்னுடைய வளர்ச்சி உன் கையில்தான் இருக்கிறது. உன்னுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னிடத்தில்தான் நிரம்பி இருக்கிறது. உனக்கு மட்டும்தான் கஷ்ட காலம் என்று நினைத்து புலம்பாதே என் பிரியமே. கொஞ்சம் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சற்று திரும்பிப்பார். ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள். வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே. உழைத்து கொண்டே இரு. காலம் என்னும் ஏணி உன்னை நிச்சயமாக உயர்த்தி கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே எந்த பிரச்சனை வந்தாலும் மௌனமாக இருந்து பார். அதுவே பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். அதே போல மகிழ்ச்சியாக இருந்து பார். பல பிரச்சனைகள் காணாமலேயே போய்விடும். எது வந்தாலும் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள், மகிழ்ச்சியாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உன்னில் வளர்த்துக்கொள் என் பிரியமே. அந்த நம்பிக்கையே, அசைக்க முடியாத நம்பிக்கையே வாழ்வில் உன்னை மிக மிக பிரம்மாண்டமாக முன்னேற வைக்கும். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கிக் கொண்டே இருக்காதே என் பிரியமே. தயக்கம்தான் உன்னுடைய தோல்விக்கு முதல் காரணமாக இருக்கும். என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு நான் சமாளிப்பேன் என்ற உறுதியோடு முன்னேறி சென்று கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயமும் பதட்டமும் உனக்குள்? தோல்விகளே உன்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும். நம்பிக்கை மட்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும். உன்னுடைய மனம் போன போக்கில் நீ போவதை முதலில் நிறுத்திவிடு என் பிரியமே. மனம் உன்னை கட்டுப்படுத்துவதற்கு முன்பாக உன் மனதை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள். உன் மனதை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும். மிக மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை உன் வாழ்வில் நிச்சயமாக நீ காணலாம். அமைதியையும் நிம்மதியையும் வெளியில் தேடி தேடி அலையாதே என் பிரியமே. அமைதியை உனக்குள் நீயே உருவாக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன்னுடைய மனம் தெளிவாக இருக்கும். தெளிவாக மனம் இருந்தால்தான் வாழ்வை மிக பிரம்மாண்டமாக வெற்றி கொள்ள முடியும். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் கூட தொட்டுவிட முடியும். என்னால் நிச்சயமாக தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கையே உன்னை பிரம்மாண்டமாக வெற்றியடைய வைக்கும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் அம்மாவாக அரவணைத்து, அப்பாவாக நல்லது கெட்டதை அறிவுறுத்தி,
உன்னை என் கண்குள்ளும் மனதிலும் வைத்து நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை சரணாகதி அடைந்து விட்டாயல்லவா? உன்னை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனைதான் என்ன? உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே, கலங்க நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அணையப் போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும், மிக மிக பிரகாசமாகவே எரியும். நீ செய்த பாவங்கள், நீ செய்த நல்லதுகள், நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் எப்பொழுதும் இருப்பேன். என்னை தாயாக தகப்பனாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிட்ட என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் தான் நானும் கவலையோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக் கொண்டே இருக்கிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன்னிடம் அனுமதித்தேன். இனி அது நடக்கவே நடக்காது. என் அனுமதியில்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விட்டுவிட்டு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் உன்னோடு. நிச்சயமாக உன்னை கலங்க விடமாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவுமே சாயப்பாவால் சாத்தியம் என்று என்னை நீ நம்பி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன், வாக்கு அளிக்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நீ வெளியே செல்லும் முன்பாக உனக்கு முன்பாக நானே சென்று உன் வேலையை அனைத்தையும் சர்வ நிச்சயமாக வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே வேண்டாம். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை பற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி உன் உடைமைகளை மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை மனம் திருந்தி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்து விடாதே. அவமானம் நிறையவே பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள்தான். அது குத்ததான் செய்யும். அதற்கான வழியும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்து மங்களங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் சூழப்போகிறது. அதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வை அழகாக மீட்டெடுத்து பிரகாசிக்க வைக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே கலங்காதே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. அது மட்டுமல்லாமல் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள இம்மை மறுமை பொருட்கள் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏமாறி விடாதே. ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே.
ஏமாற்றத்தை மிக சுலபமாக தடுத்துவிடலாம். வருவது வரட்டும், போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்படாதது யார் நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேர முடியாது. இதுதான் வாழ்க்கை. எது நடந்தாலும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். வெற்றி கனியை மிக எளிதாக பறித்து விடுவாய். இது நாள் வரை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உனக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஆனந்த காற்றில் திக்குமுக்காடப் போகிறாய். உன் மனம் தேவையில்லாத விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறது. மனமே தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதில் நிம்மதி எப்படி இருக்கும்? நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு அங்கே இடமேது? சந்தோஷத்திற்கு அங்கே இடமே இருக்காது. மனதில் முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சி, சந்தோஷமும் ஆனந்தமும் வந்து குடிக்கொள்ளும் உன் மனதில். எதை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. நடப்பது நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். இன்று இரவோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடியப் போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை விடியல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்பட்டு நிற்கப் போகிறாய். சாயப்பா, என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து என்னிடம் கேட்கத்தான் போகிறாய். உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை, அற்புதத்தை காண காத்து கொண்டிரு. இன்னும் சில மணி நேரம்தானே. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சில மணி நேரம்தான். பொறுமையோடு இரு. கவனமாக இரு. நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நிம்மதியாக கண்ணுறங்கு. இதுவரை உணவு உறக்கம் இல்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் சுகமாக மாறப்போகிறது. இன்று இரவு எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து இந்த ஊரே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு எல்லாம் சுபமாகவே மாறப்போகிறது. எல்லாம் உனக்கு வெற்றிமயமாகவே மாறப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்தவர்களை நிச்சயமாக அவர்கள் யாரென்று அவர்களை புரிய வைத்து, வாழ்க்கை என்றால் என்ன என்று அவர்களுக்கு புரிய வைத்து வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். என் பிரியமான குழந்தை, கஷ்டப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ கண்ணீர் சிந்தினாலோ உன் சாயப்பாவிற்கும் வலிக்கத்தான் செய்யும். மனவேதனைப்படத்தான் செய்யும். நீ கஷ்டப்பட்டால் நான் படும் துன்பத்திற்கு அளவே இருக்காது என் பிள்ளையே. எனவே வருத்தப்படாமல் இரு. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து மெய் சிலிர்க்கப் போகிறாய். அப்பாவின் பாதத்தில் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நாளை நடக்கும் பார். நான் இருக்கிறேன் குழந்தையே. உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா நீ? உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என்மேல் முழுமையான அன்பும் பாசமும் வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு வேண்டியதை வாரி வாரி கொடுக்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளால் இதுவரை போராட்டத்தை அனுபவித்தாய். உன் கர்மா எல்லாம் கழிந்து விட்டது. இனி சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்?
கவலைப்படுகிறாய், வருத்தப்படுகிறாய், கண்ணீரை வீணடித்து கொண்டே இருக்கிறாய். அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார், நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக பக்கவாட்டிலும் முன்னும் பின்னும் அனைத்துமாக உன் அப்பா இருப்பேன். உன் தாயாக தகப்பனாக உனக்கு அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என் பிள்ளையாகிய நீ எதையும் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பாவே வாரி வாரி வழங்கும் பொழுது வீணாக எதையும் நினைத்து எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறாய். எனவே எதையும் நினைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்காதே. வருவது வரட்டும், நம் சாயப்பா நமக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இரு. நல்ல எண்ணங்களோடு இரு. நல்ல சொற்களை மீண்டும் மீண்டும் உன் மனதிலும் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. கவலையாக இருக்கும் பொழுது சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அடுத்த நிமிடமே உன் மனம் ஆனந்த களிப்பில் மாறுவதை கண்கூடாக உணர்வாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. மரியாதை என்பது தானாக வர வேண்டும். மற்றவர்களுக்காக நீ அதை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. உன் விதியை 100% நிச்சயமாக உன் சாயிநாதா மாற்றுவேன். கண்மணியே, நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய். முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் அடிதான் உன் வாழ்வில் ஏற்பட்ட இத்தனை பிரச்சனைகளுக்குமான தொடக்கம். சாயிநாதரே, இப்பொழுது என் வாழ்க்கை எந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது என்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறது, அடுத்த அடி எடுத்து வைக்கப் போகிறேன் என்று நீ சொல்கிறீர்களே, எப்படி இது சாத்தியம் என்பதை என்னிடம் புரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கண்மணியே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி உன் வாழ்வில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழும் என்பதை உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன். இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. தொடர் தோல்விகளாலும் தொடர் ஏமாற்றங்களாலும் இதை நீ நம்ப மறுக்கிறாய். ஆனால் உன் வாழ்வில் நடைபெற்றால் நீ அதை நம்பிதானே ஆக வேண்டும். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் இது நடக்கத்தான் போகிறது. அப்பொழுது உனக்கு புரியும், உன் சாயப்பா சொன்னது உண்மைதான் என்று உனக்கு அப்பொழுது புரியும். அப்பொழுது நீ நம்பிதானே ஆக வேண்டும். எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடம்தான் ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பமாகவே இருக்கும். எனவே வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. நாளையிலிருந்து உன்னுடைய புதிய வாழ்க்கை துவக்கம் என்று மாற்றி சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். தோற்று போகலாம், அதன் பொருள் வெற்றி சாத்தியமே அல்லது என்பதல்ல. வெற்றி நிச்சயமாக இன்றல்ல, என்றாவது ஒரு நாள் உன்னை தேடி வரும் என்பதற்கான அர்த்தம்தான் தோற்று போவது. கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. அந்த கடிகாரம் என்ன செய்வது என்பதை சற்று கவனமாக யோசித்துப்பார். ஓடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையில் வென்றே காட்டிவிடலாம். மற்றவர்களிடம் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருந்தால் மற்றவர்களிடம் இருக்கும் நிறைகளை காணவே முடியாது. அதே போலத்தான் உன்னை குறைகளாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் என்று நீ புலம்புவதால் எதுவுமே ஆகப்போவதே இல்லை. உன்னுடைய குறைகளை பார்க்க தெரிந்தவர்களுக்கு உன்னிடம் இருக்கும் நிறைகளை பார்க்க தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். மற்றவர்கள் எப்படி வேண்டாலும் இருந்துவிட்டு போகலாம். நீ மற்றவர்களுடைய குறைகளை விட அவர்களுக்கு என்ன நல்ல குணம் இருக்கிறது என்பது பார்த்து கொண்டாலே போதும். மற்றவர்கள் உன்னை குறை காண்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை என்று வருத்தத்தோடு ஒரு இளைஞன் குருவிடம் வந்து சொன்னான். ஏன்
உன்மேல் ஏன் உனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று? என்னதான் உனக்கு பிரச்சனை என்று அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் அந்த குரு. என்னிடம் நிறைய குறைகள் இருக்கிறது. மற்றவர்கள் என்னை விட திறமைசாலியாக எனக்கு தெரிகிறார்கள் என்று சொன்ன இளைஞனின் பிரச்சனை குறித்து இளைஞன் சொல்லாமலேயே குருவிற்கு நன்றாகவே புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்லத் துவங்கினார் குரு. ஒரு வேட்டைக்காரன் நாய் ஒன்றை வளர்த்து வந்தான். அந்த நாய்க்கு அபூர்வ சக்தி ஒன்று இருந்தது. அதனால் தண்ணீர் மீது நடக்க இயலும். நாய் தண்ணீர் மீது நடக்க அந்த அதிசயம் அந்த நாய் செய்து கொண்டு வந்தது. வேட்டையாடிய பறவைகள் ஆற்றின் மீதோ குளத்தின் மீதோ விழுந்துவிட்டால் அந்த நாய் தண்ணீரில் நடந்து சென்று அந்த பறவைகளை எடுத்து வரும். அந்த நாயை குறித்து அவனுக்கு ரொம்பவே பெருமை. அந்த வேட்டைக்காரனுக்கு நாயின் சக்தியை தன் நண்பனுக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு அவன் ரொம்பவே விருப்பப்பட்டான், ஆசைப்பட்டான். காட்டுக்குள் ஒரு ஏரியில் வாத்துகள், நாரைகள் ரொம்பவே நிறைந்து இருந்தது. அவற்றை குறிப்பார்த்து சுட்டான் அந்த வேட்டைக்காரன். சில வாத்துகள் விழுந்தன. உடனே அவனது நாய் தண்ணீர் மீது நடந்து சென்று வாத்துக்களை கவ்வி எடுத்து கொண்டு வந்தது. இதை பார்த்து நண்பன் எதுவுமே சொல்லவில்லை. மீண்டும் சில வாத்துகளை சுட்டான். மீண்டும் நாய் தண்ணீர் மீது நடந்து சென்று வாத்துகளை எடுத்து வந்தது. அப்போதும் நண்பன் அவனிடம் எதுவுமே சொல்லவில்லை. இவ்வளவு விசேஷ சக்தியை கொண்ட நாயை பார்த்து ஆச்சரியமடைந்த நண்பனிடமே கேட்டுவிட்டான், என்னுடைய நாயை கவனித்தாயா? ஏதாவது வித்தியாசம் உனக்கு தெரிகிறதா அப்படின்னு தன்னுடைய நண்பனை பார்த்து கேட்டான் அந்த வேட்டைக்காரன். அதற்கு அந்த நண்பன், ஆமா, உன் நாய் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதற்கு தண்ணீரில் நீந்த தெரியவில்லை அப்படின்னு சொன்னான். இந்த கதையை குரு சொன்னதும் நம்மிடம் இருக்கும் திறமையை பார்க்காமல் இல்லாததை குறையாக சொல்வது தவறு அப்படின்னு வந்தவனுக்கு புரிந்தது அனைத்துமே. அப்போது குரு அவனுக்கு ஒரு அறிவுரையையும் கூறினார். குறைகளை விட குணங்களை பார்ப்பதுதான் மிக மிக நல்லது. மற்றவர்களிடம் என்ன குறை இருக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ந்து கொண்டே இருக்காமல் மற்றவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை பார்ப்பது மிக மிக நல்லது. திறமையை பார்க்காமல் இல்லாததை குறையாக சொல்வது மிக மிக தவறு. அதே போலத்தான் நம்மிடம் இருக்கும் நிறைகளை பார்க்காமல் நம்மிடம் இருக்கும் குறைகளை மட்டுமே சுட்டி காட்டிக் கொண்டிருந்தால் நம் மனம் எவ்வளவு வேதனையாக இருக்கும். அதே போலத்தான் அந்த வேதனை மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களிடம் இருக்கும் திறமைகளை பார்த்து அதை ஊக்குவித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அவர்களிடம் இருக்கும் குறையை சுட்டி காட்டிக்கொண்டே இல்லாமல் இருப்பது மிக மிக உத்தமம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதே. மற்றவர்கள் அதை தீர்த்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் கொள்ளாதே. மற்றவர்களோடு உன் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு தீர்வு கிடைத்துவிடப் போகிறதா என்ன? உன் மனபாரம் சற்று குறையும், அவ்வளவுதான் ஆகப் போகிறது. மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதால் நீ அடையும் துன்பத்தை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிலர் சந்தோஷப்படுவார்கள். மற்றும் ஒரு சிலர் நீ உண்மையாக வேதனைப்படுவதை பார்த்து அவர்களும் வேதனைப்படுவார்கள். ஆனால் வேறு சிலரோ நீ இன்னும் அதிகமாக கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே முடிந்தவரை உன்னுடைய கஷ்டங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை விட்டுவிடு. உனக்குத்தான் உன் அப்பா இருக்கிறேனே. உன் கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தே விடும். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால், அனைத்துமே தாமதமாக நிறைவேறுகிறது என்றால் உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிச்சயமாக நிகழ்த்துவேன். என்னதான் நீ சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் நின்றாலும்
உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் மனதில் என்ன இப்பொழுது நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? எல்லோருக்குமே பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்று வருவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் அடங்கியிருக்கிறது அவர்களுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும்.